தூதன் நித்திய சுவிசேஷத்தை உடையவனா இருந்தான் அப்படின்னு படிக்கிறோம். சுவிசேஷம்னா என்ன? சுவிசேஷம் அப்படிங்கிறது பொதுவா எல்லாருமே நற்செய்தி அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். ஏன்னா சுவிசேஷம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அதனுடைய அர்த்தம் நல்ல செய்தி அப்படிங்கிறது தான். பொதுவா சுவிசேஷம் அப்படின்னு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இயேசுவினுடைய பாடு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இதை கேள்விப்படணும், இதுதான் சுவிசேஷம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது சுவிசேஷம் தான், இது சுவிசேஷத்தினுடைய மையம். ஆனா உண்மையில சுவிசேஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த சுவிசேஷம் ரட்சிப்பின் திட்டத்தை உள்ளடக்கியதாக இருக்குது. தேவனுடைய ராஜ்யமா இருக்கக்கூடிய சபையை உள்ளடக்கியதா இருக்குது. இன்னொன்னு மிக முக்கியமா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியை நியாய தீர்ப்பார் அப்படிங்கிறதும் இந்த சுவிசேஷத்துல மிக முக்கியமான பகுதி இருக்குது. நியாய தீர்ப்பு எப்படி நற்செய்தி ஆகும் அப்படின்னா, உண்மையில நியாய தீர்ப்புங்கிறது நற்செய்தி தான். சுவிசேஷங்கிறது வெறும் இயேசு இந்த பூமிக்கு வந்து மரித்து அடக்கப்படப்பட்டு உயிரோடு எழும்பி தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது நிப்பாட்டுறது இல்லை. சுவிசேஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது ரட்சிப்பின் திட்டத்தில் தொடங்கி இயேசு கிறிஸ்து சபையில் ஆளுகை பண்றாரு. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியின் மேல வந்து நியாயம் தீர்க்கிறதுக்காக வருவாரு. இந்த செய்திக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கறத சுவிசேஷமா இருக்கு. இயேசுவினுடைய வாழ்க்கையையும் இயேசுனுடைய தியாகத்தையும் இயேசு கிறிஸ்து நமக்காக பண்ண அந்த நன்மையான விஷயத்தை கேட்கிற ஒருத்தர் இயேசு தேவனுடைய குமாரன் அப்படிங்கறத விசுவாசித்து அந்த சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியும்படி ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளணும். இப்படி ஞானஸ்நானம் எடுக்கும் போது இயேசு கிறிஸ்து அவருடைய சபையில சேர்க்கிறார். அப்போ ஒரு மனிதன் பரலோகம் போறதும் நரகத்துக்கு போறதும் இந்த மனிதனுடைய கையில இருக்குது. அவர் எடுக்கிற முடிவுல இருக்குது. ஒரு மனிதன் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியல அப்படின்னா அந்த மனிதன் தன்னைத்தானே அபாத்திரரை தள்ளிக் கொள்கிறார்.